இந்த இதயம் பலவீனமாக இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க, பணம் போயிடுச்சு அப்படின்னா வந்து பட்டுன்னு ஹார்ட் போகிறவங்க, அவங்க எல்லோரும் வந்து இந்த வீடியோ வந்து தாழ்மையுடன் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோஸும் செக் பண்ணுங்கள், ஜாலியாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா வந்து எஸ்பெஷலி எங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்கிறோம், இந்த வீடியோவில் உட்காந்து பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி வந்து 2 டிஃப்ரெண்ட் பீப்புள்கிட்ட வந்து நம்ம பேசணும். ஒருத்தர் வந்து ஷேர் ட்ரேடிங் ராகுல், நீங்கள் வந்து ஷேர் ட்ரேடிங்கை சப்போர்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற ஒருத்தரை பேசினோம். அண்டு இன்னொருத்தர் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தார், பணம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தார், அவர்கிட்டையும் பேசணும். ஸோ இந்த வீடியோட ரீசன் வந்து அந்த 2ஆவதாக இருக்கிற நபர் அவர் தான். ஏன்னா நான் உங்களுக்கு முக்கால்வாசி நேரம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிரிப்டோவை பற்றி பேசியிருக்கிறோம், ஈவன் ஷேர் ட்ரேடிங் பற்றி நான் பேசியிருக்கேன், அண்ட் ஈவன் நான் ட்ரேடிங் நான் பண்ணியிருக்கேன், கமோடிட்டி ட்ரேடிங் பண்ணியிருக்கேன், அண்ட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே பண்ணியிருந்தாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ட்ரேடிங் வந்து சோஷியலி அக்செப்டட் கேம்பிளிங், அதாவது சூதாட்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அப்படி சொல்லிவிட்டு வந்து நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன். பட் அதுதான் ஆக்சுவலி வந்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வீடியோஸ் கைஸ் ஆன்லைனில் வந்து யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வீடியோஸ் வந்து எப்படி ஷேர் ட்ரேடிங் பண்ணுறது, உங்களுக்கு வந்து கேண்டில் ஸ்டிக் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது, அதை எப்படி பண்ணுறது, இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இருக்கும். பட் த பாயிண்ட் இஸ் லைக், நீங்கள் வந்து எத்தனை பேர் வந்து ஷேர் ட்ரேடிங்கில் மில்லியனர் ஆகி நீங்கள் பார்த்துருக்கீங்க கண்கூட? அதாவது உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க உங்கள் தெருவில், உங்கள் ஏரியாவில், உங்கள் மாவட்டத்தில்? அந்த மாதிரி வந்து ஜஸ்ட் ட்ரை டு ஃபைண்ட் 1 person ஆஸ் அன் எக்ஸாம்பிள். ஓகேப்பா, இவர் வந்து 10 லட்சம் போட்டார், இப்போ 10 கோடி ரூபா வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டு தென் யூ கோ அண்ட் see it. நான் சொல்கிறேன் கைஸ், அதாவது ஷேர் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, விச் இஸ் லைக் நீங்கள் நான் அந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸு, பேங்க்ஸு, அண்ட் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸு, சிண்டிகேட்ஸு, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் வந்து ஷேர் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, 2 பேருக்கும் ப்ராஃபிட் லாஸ் இருக்கும். பட் இங்கே லாஸ் நிறையா இருக்கும், இங்கே தெர் இஸ் ப்ராஃபிட்ஸ் அதிகம் இருக்கும். த பாயிண்ட் இஸ், ஷேர் ட்ரேடிங் வந்து இட் இஸ், நான் ஏன் அது வந்து சூதாட்டம் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு பணத்தை போடுறோம், நீ 1000 அனாலிசிஸ் பண்ணு தம்பி, நீ 1000 அனாலிசிஸ் பண்ணு. நாளைக்கு வந்து எலான் மஸ்க் வந்து லைவ் டிவியில் போயிட்டு தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, எதையாவது ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறது, அந்தமாரி வந்துன்னு வச்சுக்கலாம், அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வந்து அடுத்த நாள் வந்து தரமட்டத்துக்கு போகும். எலான் மஸ்க்கு CEO பொசிஷன்லேருந்து இந்த போர்ட் மெம்பர்ஸ் வந்து தூக்கி எறிவாங்க. ஸோ இப்போ நீ போட்ட ஸ்டாக்கும் நீ போட்ட கால்குலேஷனும் எந்த விதத்தில் உன் பணத்தை திரும்ப கொண்டு வந்து கொடுக்க போகுது? ஸோ பாயிண்ட் என்னென்னா, இந்த மணி நீ வந்து ஒரு இடத்துல போட்டுட்டு யாரோ ஒருத்தங்க வந்து அவங்களோட வேலையை அவங்க பாசிட்டிவாக நெகட்டிவாக அவங்க செய்கிற ஒரு விஷயத்தினால அந்த பணம் வந்து அதிகமாகுதோ கம்மியாகுதோ அப்படின்றது வந்து இதுக்கு பேர் என்ன? அப்புறம் அது அகெயின் வந்து இன்னொரு விஷயம் கைஸ், நீங்கள் வந்து ஷேர் ட்ரேடிங்கில் வந்து ராகுல் நான் வந்து வின் பண்ணியிருக்கேன், நான் வந்து இத்தனை தடவை வின் பண்ணியிருக்கேன், இவ்வளோ கேஷ் போட்டு இவ்வளோ வந்திருக்கு அப்படின்ட்டு. நீங்கள் வந்து இந்த கசினோ இருக்குது தெரியுமா, இந்த கசினோ வந்து சென்னையில் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் வெளியில் வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரி வேறு எங்கேயாவது நீங்கள் போயிட்டு இந்த கசினோ கிட்டே நீங்கள் வாசலில் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே நிறைய பேர் வந்து ஹோம்லெஸ்ஸாக இருப்பாங்க. அவங்க எல்லோரும் வந்து கசினோவில் வந்து தோற்றவங்களாக இருப்பாங்க, நிறைய பணம் வச்சு தோற்றவங்களாக இருப்பாங்க. இந்த கான்செப்ட் ஆஃப் கசினோ வந்து நீங்கள் சூதாட்டத்தை நீங்கள் மட்டும் எடுத்துப்போம், இந்த ஷேர் ட்ரேடிங்க்கு ஓரமாக வைங்க. சூதாட்டத்தை மட்டும் நீங்கள் எடுத்துப்போம். சூதாட்டத்தில் வந்து எல்லாத்துக்கும் தெரியும், கேம்பிளிங்கில் வந்து முக்கால்வாசி பேர் வந்து பணத்தை லூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும். அப்புறம் ஏன் இது இன்னும் ஃபேமஸாக இருக்குது? அப்புறம் ஏன் இன்னும் பணம் போய் மக்கள் அதில் போடுறாங்க? பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு $1 million எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா $1 million வந்து கொஞ்சமாக வந்து நீங்கள் லூஸ் பண்ண மாட்டீங்க, கொஞ்சமாக வின் பண்ணுவீங்க, கடைசியாக நிறைய லூஸ் பண்ணுவீங்க. அதாவது இந்த அமௌண்ட் ஆஃப் டைம் தட் யூ வின் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தம் நீங்கள் வந்து ஒரு கசினோக்குள்ளார நீங்கள் போகிறீங்க, $1 million இருக்குது. ஃபஸ்ட்டு சின்னதாக போட்டு நீங்கள் வந்து ஸ்லாட் மிஷின் எதுலேயே உங்களை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வின் பண்ணுவீங்க. லெட்ஸே நீங்கள் மொத்தம் வந்து ஒரு 100 டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 70 டிரான்சாக்ஷன் நீங்கள் வின் பண்ணுவீங்க. அப்போ எவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கும்? 30 டிரான்சாக்ஷன் தான் நீங்கள் தோப்பீங்க, இல்லை 20 டிரான்சாக்ஷன் தான் நீங்கள் தோப்பீங்க, இல்லை 10 தான் தோப்பீங்க. பட் அந்த 10 வந்து இது வரைக்கும் நீங்கள் ஜெயிச்சது, நீங்கள் கொண்டு வந்த பணம் எல்லாத்தையும் சேர்த்து அந்த 10 டிரான்சாக்ஷன் எடுத்துகிட்டு போயிடும். நீங்கள் வெளியில் வரப்போ வெறுங்கையோட தான் வருவீங்க. கசினோவை பொறுத்த வரைக்கும் த ஹவுஸ் ஆல்வேஸ் வின்ஸ். அது வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கிடையாது. நீங்கள் அங்கே உள்ளார போகிறது வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணணுன்ட்டு ஓப்பன் பண்ணி வச்ச ஒரு ஃபெசிலிட்டிக்குள்ளார, அதில் அவங்க ஜெயிக்கணும், அவங்க ப்ராஃபிட்டபுளாக இருந்தால் மட்டும்தான் அந்த கசினோ அடுத்த நாள் இருக்கும். அதுக்கு தே டூ எவ்ரிதிங் டு மேக் ஷூர் தட் தே வின். ஸோ அதனால் இதை தெளிவாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க.
சரி, அப்போ வந்து இந்த ஷேர் ட்ரேடிங்கிறது வந்து இந்த கம்பெனிஸ்லாம் வந்து ப்ராப்பரான கம்பெனிஸ் தானே, அதில் ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, இது எல்லாமே இருக்கே கரெக்டு தானே அப்படின்ட்டு. இது எல்லாமே கரெக்டு. பட் த பாயிண்ட் இஸ் லைக் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இது போகிறதுக்கு முன்னாடி ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கணுன்றதுக்காக உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் ஆக்சுவலி ரியலாக உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இது வந்து என்னோடய ஒன் ஆஃப் தி போர்ட்ஃபோலியோ. ஸோ எல்லா போர்ட்ஃபோலியோவும் கிடையாது, ஜஸ்ட் ஒன் ஆஃப் தி போர்ட்ஃபோலியோ. ஸோ இந்த போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ 2 ஸ்டாக்ஸில் ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஐ டோன்ட் நோ இஃப் யூ கேன் see it, $53,000 வந்து லாஸில் இருக்குது. கிட்டத்தட்ட 93.58% வந்து லாஸில் இருக்குது. அதாவது க்ளோஸ் டு 30 lakhs வந்து நெகட்டிவில் இருக்குது. இருந்தாலும் இது வந்து கிட்டத்தட்ட நடந்து வந்து 3 years ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நான் அதை செக் பண்ணுறதே மறந்துட்டேன். ஒரு 4 months 5 months நான் மறந்தே போயிடுவேன். அப்பப்போ வந்து சரி இந்த கம்பெனி உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ போய் செக் பண்ணுறது தான். பணம் எப்போ போனாலும் திரும்ப சம்பாதிச்சிக்கலாம் கைஸ். கூடவே சேர்ந்து உங்கள் ஹெல்த்தையும் விரட்டி விட்றாதீங்க. ஸோ அதனால் போயிடுச்சே கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது போனால் நீங்கள் அதை ஸ்போர்ட்டிவாக எடுக்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரான சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்வேன். சரி, இப்போ நம்ம இந்த கசினோ ஸ்டோரிக்கு வருவோம். ஸோ கசினோவில் எப்படி வந்து இந்த ஹவுஸ் ஆல்வேஸ் வின்ஸோ அதே மாதிரி இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து கசினோவில் பணம் போடுறவங்க மாதிரி தான். ஸோ முக்கால்வாசி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து தே நெவர் க்ரோ டு பி ரிச். ஸோ ஏன்னா த சிஸ்டம் இஸ் நாட் டிசைன்டு ஃபார் யூ கைஸ். நீங்கள் வந்து கவனித்து பாருங்கள். அதாவது ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு வேலை செய்கிறீங்க, அந்த வேலையில் உங்களுக்கு கொடுக்குற சம்பளம் வந்து லெட்ஸே ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒரே நாளில் கிடையாது. இன்றைக்கி நான் வந்து பிறந்தவொடனே கொண்டு போய் எனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கொடு அப்படின்னா எவனும் கொடுக்க மாட்டான். நான் என்ன பண்ணுறேன், எல்கேஜி படிக்கிறேன், யூகேஜி படிக்கிறேன், ஸ்கூலை முடிக்கிறேன், 12th வரைக்கும் 12 வருஷம் ஸ்கூலை முடிக்கிறேன், அதுக்கப்புறம் 4 வருஷம் டிகிரி பண்ணுறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 1 வருஷம் கோர்ஸ்லாம் பண்ணுறேன், சின்னதாக 4-5 கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், நல்ல பேர் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு பெரிய கம்பெனிக்கு போகிறேன். கிட்டத்தட்ட 27 வருஷம் ஆகுது நான் வந்து ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு. இப்போ என்கிட்ட வந்து சொல்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த ஒரு 27 வயசு இருக்கிறவங்க தான். ஸோ 27 வருஷம் கழித்து தான் அவங்க வந்து ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. இப்போ ஏன் வந்து அவங்க ஷேர் ட்ரேடிங் போய் படிக்கிறாங்க? ஸோ நான் வந்து நிறைய பேர்கிட்ட எனக்கு இருக்கிற ஒரு கோவம் என்னென்னு வச்சுக்கோங்களேன், திங்க் பண்ணாமல் இருக்கிறது தான். அதாவது நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா வந்து ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கிறீங்க, விச் இஸ் லைக் ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு கேஷ் ஃப்ளோ உங்களுக்கு உள்ளார வந்துட்டுருக்கு. இப்போ உங்களோட கோல் வந்து ஐ வாண்டட் டு க்ரோ ரிச், ஐ வாண்டட் டு மல்டிப்ளை மை மணி அப்படின்னு இருக்கிறப்ப அந்த 1 லட்சத்தில் உங்கள் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போகி கடைசியில் வந்து ஒரு 10,000 5,000 இருக்கும். அதை நான் இன்வெஸ்ட் பண்ணி அதை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அதுக்காக நான் டெய்லியும் உட்காந்து ஷேர் ட்ரேடிங் பார்க்குறேன், அந்த ஸ்க்ரீனையே உட்காந்து தெறிக்க பார்த்துட்ருக்குறேன், அதுக்காக உட்காந்து கோர்ஸ் போகிறேன் அப்படின்றது வந்து எந்த விதத்தில் அது வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம்? ஈவன் நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் என்ன மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வருன்ற ஒரு கால்குலேஷன் போடுங்க. ஏன்னா 50% ப்ராஃபிட் வந்துடும் ஒரு மாதத்துக்கு. என்ன பர்சன்டேஜ் வரும் மேக்ஸிமம்? லெட்ஸே வந்து உங்களோட கால்குலேஷன்லாம் செம்ம பர்ஃபெக்டாக இருக்குது, அண்ட் லெட்ஸே உங்களோட அனாலிசிஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது, உங்களோட டைமிங் செம்மையாக இருக்குது அப்படின்னா எவ்வளோ மேக்ஸிமம் வந்து யூ வில் மேக் மணி? இது வரைக்கும் எவ்வளோ பண்ணியிருக்கீங்களோ அதில் இருக்கிற ஹையஸ்ட் ஆவரேஜ் எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா திங்க் அபவுட் இட், தட் மணி வில் பி லாட் ஸ்மாலர். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க, எக்ஸ்ட்ரா உட்காந்து படித்து அது ஒரு 5,000 10,000 எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு பதிலாக அதே டைமை இந்த 1 லட்சத்தை நான் எப்படி வந்து 2 லட்சமாக ஆக்குவேன், இந்த 2 லட்சத்தை எப்படி நான் வந்து 3 லட்சமாக ஆக்குவேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு வந்து 2 லட்ச ரூபா வரும், மாதம் 3 லட்ச ரூபா வரும். ஸோ த கேஷ் ஃப்ளோ வந்து இட் இஸ் கிங். இன்றைக்கி நான் ஏன் வந்து ஷேர் ட்ரேடிங் எனக்கு இவ்வளோ லாஸ் ஆனாலும் நான் வந்து கவலையப்படாமல் ஜாலியாக போய் எனக்கு ஐஃபோன் வாங்கினேன், ஊர் சுற்றிட்டு இருக்கிறேன், வேலையை பார்க்குறேன், கேம் ரிலீஸ் பண்ணுறேன், கிரிப்டோ பண்ணுறேன் அப்படின்ட்டு ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பணம் வந்து இட் இஸ் நாட் மை ஷோ ஸ்டாப்பர். அந்த பணம் போனால் எனக்கு அழுவுறதுக்கு கூட எனக்கு வந்து அந்த பணம் போனதே மறந்தே போகிறேன். அந்த அளவுக்கு தான் வந்து அதோட வெயிட்டேஜ் இருக்குது. ஏன்னா என்னோடய கேஷ் ஃப்ளோ வந்து இட் இஸ் கோனா கீப் கிவிங் மீ மணி. ஸோ இந்த பணம் போயிடுச்சுன்னா என்னோட ஃபுல்லாக பேங்க் போன் ட்ரை ஆக போகிறதில்ல. என்னோட கேஷ் ஃப்ளோ வந்து இட் இஸ் கோனா கீப் ஃபீடிங் மீ. இந்த கேஷ் ஃப்ளோ வந்து இட்ஸ் கோனா கீப் கிவிங் மீ மணி. அந்த கேஷ் ஃப்ளோ எப்படி வந்துச்சு? கேஷ் ஃப்ளோ ஒரே நாளில் வராது. ஒரு பக்கம் நான் வந்து கன்சல்டிங் பண்ணுறேன், ஒரு பக்கம் வந்து இந்தமாரி புக் எழுதுறேன், ஒரு பக்கம் யூடியூப்பில் வீடியோ போடுறேன், ஒரு பக்கம் இந்தமாரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். வர்ச்சுவல் ஹப் வந்து கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பித்தோம். இப்போ வந்து கேஷ் பாசிட்டிவாக அந்த கம்பெனி போயிட்டுருக்கு. அதேமாதிரி வர்ச்சுவல் இம்போர்ட்ஸ் வந்து 2 இயர்ஸ் பண்ணிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து கேஷ் பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. வர்ச்சுவல் டெக்னாலஜிஸ் வந்து கேஷ் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இப்போ இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து கேஷ் ஃப்ளோ கிரியேட் பண்ணுது. இது இல்லாமல் நான் வந்து இப்போ புதுசாக வந்து ஃப்ரெஞ்ச் கம்பெனிக்கு வந்து ஐ எம் டூயிங் டெக்னிக்கல் கன்சல்டிங் ஒர்க். ஸோ இப்போ எனக்கு அதுவும் ஒரு கேஷ் ஃப்ளோ வருது. அது இல்லாமல் இப்போ கிரிப்டோ மைனிங் இருக்குது. ஸோ அது ஒரு கேஷ் ஃப்ளோ இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ எம் ஃபோக்கஸிங் ஆன் மை கேஷ் ஃப்ளோ.
இதுலேருந்து வர கேஷில் முக்கால்வாசி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஐ எம் இன்வெஸ்டிங் ஆன் மை கம்பெனி. என்னோடய கம்பெனிஸ்க்கு எது தேவையோ அதை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன், இந்தமாரி கிரிப்டோவில் ஷேர் ட்ரேடிங்கில் பண்ணுறேன். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிச்சது வந்து ஈவன் தோ இட் லுக்ஸ் லைக் a big sum, like around 40 lakhs loss, 30 lakhs loss, it's a big money தான். But the point is it's only a 10% of my portfolio. இது வந்து என்னை என்டையர் 100% கொண்டு போய் நான் ஒரே இடத்துல போட மாட்டேன். 10% இதில் போட்டேன்னா பாருங்கள் பின்னாடி கிரிப்டோ ரன் ஆகிட்டு இருக்கு, அதில் ஒரு 10%. ஸோ இப்போ அடுத்தது வந்து வர்ச்சுவா இம்போர்ட்ஸோ வர்ச்சுவா ஹப்புக்கோ புதுசாக ஒரு ஸ்டாக் வாங்குறதோ இல்லை புதுசாக ஒரு ஃபெசிலிட்டி ஓப்பன் பண்ணுறதோ அதில் ஒரு 10%. ஸோ இப்படி தான் வந்து ஐ டேக் மை ரிஸ்க் அண்ட் ஸோ தட் இட்ஸ் டைவர்சிஃபைட். ஒரு ரிஸ்க்கை வந்து ஒரே இடத்துல நான் வைக்கிறதில்ல. ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்கிற என்னோடய வியூ வந்து சம்டைம்ஸ் வந்து ஐ வில் நாட் சேஞ்ச் இட் ஜஸ்ட் பிகாஸ் வந்து நீங்கள் என்ன அண்ணன் சொல்கிறதுனாலையோ இல்லை வந்து என்னோடய வீடியோஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனாலையோ ஐ கேனாட் சேஞ்ச் மை வியூ. பிகாஸ் என்னோடய வியூ வந்து இட் இஸ் நாட் டு சாட்டிஸ்ஃபை மை ஈகோ. நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்றதுக்காக என்னோடய வியூ அதில் கிடையாது தம்பிங்களா. ஸோ என்னோடய வியூ அதில் ஏன் அப்படின்னா வந்து நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறது நான் கேஷ் ஃப்ளோவில் ஃபோக்கஸ் பண்ணேன். நீ கேஷ் ஃப்ளோ நிறையா பண்ணுறியா என்கிட்ட வந்து கேளு. அப்போ நான் சொல்லுவேன் போய் ரியல் எஸ்டேட்டில் கொஞ்சம் 10% போடுறான், இன்னும் ஒரு 10% வந்து ஷேரில் வாங்கி இந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10% வேணால் கிரிப்டோ வாங்கி வை அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் நீங்கள் வந்து நான் ஒரு வேலை செய்கிறேன், நான் வந்து இவ்வளோ தான் சம்பாதிக்கிறேன், நான் உட்காந்து ஷேர் ட்ரேடிங் நான் படிக்கிறேன், இதில் வந்து நான் இவ்வளோ அனாலிசிஸ் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னா ஐ சே லைக் கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நீ அந்த பணத்தை வந்து உனக்கு மாதம் ரெகுலராக 1 lakh வரப்போதா அந்த பணத்துலேருந்து, நீ அதுக்கு ஆன்சர் எஸ்ன்னா அந்த வேலையை நீ பண்ணு. வராத வரைக்கும் வந்து யூ ஜஸ்ட் வேஸ்டிங் யுவர் ப்ரைம் டைம் இன் யுவர் லைஃப். அந்த டைம் வந்து யூ வில் நெவர் கெட் இட் பேக். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுங்களேன், அப்படியே உங்கள் லைஃப் அப்படியே ஓடிடுச்சு அப்படின்னா ஒரு சூரிய காமெடி இருக்கும். இன்றைக்கி இந்த வேலையை முடிக்கிறோம் மச்சி, ஒரு ரூபாயோ 2 ரூபாயோ இந்த லேண்டை முடிக்கிறோம், லைஃப்பில் செட்டில் ஆகிறோம் அப்படின்ட்டு. அப்போ சூரிய சொல்லுவான், இங்கே வாங்க தலை ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து வச்சுக்கிட்டு எல்லாம் எங்கள் அப்பா வயசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காமெடி ஒன்று இருக்கும். ஸோ அந்த காமெடியை பாருங்கள். ஏன்னா இதே மாதிரி எங்கள் அப்பா ஏஜில் இருக்கிறவங்க வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப பேசி பார்த்துருக்கேன். அவங்க இன்னும் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு போனால் என்னை நிற்க வச்சு மொக்க போட்டுட்ருப்பாங்க. இந்த கம்பெனியில் வந்து ஷேர் இருக்குது, நீ வாங்குறியா, இந்த எல்ஐசி பாலிசி இருக்குது வாங்குறியா, ஐ டோன்ட் வாண்ட் யூ கைஸ் டு பி எண்டிங் அப் தேர். ஸோ உங்களுக்கு வந்து கேஷ் ஃப்ளோ மல்டிப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றத மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கில் செட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். யோர் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஆப்ஷன் வந்து இட் ஷுட் பி யூ. உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறத விட நீங்கள் வந்து எலான் மஸ்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து யூ வில் நெவர் பிகம் எலான் மஸ்க். ஸோ நான் வந்து எனக்கு இன்வெஸ்ட் பண்ணி போக மிச்சம் நான் பேங்க்கில் வந்து கேஷ் வச்சுருந்தா 5% 6% தான் அவங்க கொடுப்பான். அதுக்கு பதிலாக தான் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பேங்க்கில் இப்போ 10-15% கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, நான் இன்வெஸ்ட் கூட பண்ண மாட்டேன். எனக்கு அதுவே போதும்னு சொல்லிட்டு நான் 15% கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, நான் தாராளமாக அங்கேயே வச்சுப்பேன். ஏன்னா நீங்கள் வந்து ரிஸ்க்கு, நம்ம போடுற பணத்தில் வர லாஸ் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தென் இஃப் யூ லுக் அட் இட்ஸ் நாட் கோன் பி மச். எனிவே சரி, இந்த லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல்லாம் பண்ணாதீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரேடிங்லாம் பண்ணி கொஞ்சம் நிறைய டேக்ஸ் எல்லாமே கட்டியிருக்கோம். ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம திரும்ப சம்பாதிச்சிரும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, பாயிண்ட் என்னென்னா, ஸோ இந்தமாரி பணம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற மாரி இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க இன்வெஸ்ட் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஈவன் தோ இட் லுக்ஸ் வெரி பாசிட்டிவ், நான் நிறையா படிக்கிறேன், அனாலிசிஸ் தெரியும், அதை தெரியும், இது தெரியும் அப்படின்னு சொன்னாலும் த ஹவுஸ் ஆல்வேஸ் வின்ஸ். நீங்கள் ஒத்துக்கலனாலும் இட் இஸ் சோஷியலி அக்செப்டட் கேம்பிளிங். அண்ட் டோன்ட் லூஸ் யுவர் மணி அண்ட் இன்வெஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப், இன்வெஸ்ட் ஆன் யுவர் கேஷ் ஃப்ளோ. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது எப்படின்னு பாருங்கள். நான் உழைப்பே போடாமல் நான் பணக்காரன் ஆகணும் அப்படின்றது தான் வந்து இந்த ஷேர் ட்ரேடிங் படிக்கணும்னு நினைக்கிற நிறைய பேரோட மென்டாலிட்டி. ஸோ அதை நீங்கள் பண்ணாதீங்க. உழைப்பை நான் போடுறதுக்கு எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் எப்படி நான் க்ரியேட் பண்ண முடியும், அதுக்கு இந்த பணத்தை வச்சு அந்த பிளாட்ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுவேன். ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் ஆரம்பிச்சேன்னா அங்கே நான் வேலை செய்யணும், அங்கே நான் வந்து உழைக்கணும். நான் ஏன் போய் உட்காந்து வேர் ஹவுஸில் உட்காந்து ஒரு ஃபேன் இல்லாத, லைட் இல்லாத, ஒரு ஃபெசிலிட்டி இல்லை, வேர்த்து எனக்கு உடம்பு சரியில்லாத அளவுக்கு போகுது அப்படின்னா எதுக்கு நான் அந்த வேலையை செய்யணும்? எனக்கு அவ்வளோ அடிப்படுது, இதெல்லாம் பண்ணி எதுக்கு நான் அதை பண்ணணும்? ஏன்னா பிகாஸ் தட் இஸ் வேர் ஐ கிரியேட்டிங் லைக் அ கேஷ் ஃப்ளோ. அந்த ஒரு பிஸ்னஸ் வந்து இட் இஸ் கிரியேட்டிங் அ கேஷ் ஃப்ளோ. இதை நான் போய் உட்காந்து சும்மா இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் வீட்டிலேயே உட்காந்துட்டு எந்த வேலையும் செய்யாமல் காசு தானாக வந்துடும் அப்படின்னா இட் டசன்ட் ஒர்க் தட் வே. த வேர்ல்ட் டசன்ட் ஒர்க் தட் வே. நோ ஒன் கெட்ஸ் ரிச் லைக் தட். நீங்கள் ஒன்ஸ் ரிச் ஆனதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அனாலிசிஸ் படிக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மாத சம்பளத்துக்கு வந்து தேல் ஒர்க் ஃபார் யூ. ஒரு 20,000-15,000 சம்பளத்துக்கு வந்து தேல் ஒர்க் ஃபார் யூ. அவங்க வந்து they will make sure that your money is safe. உங்களோட பொசிஷன், மார்க்கெட் பொசிஷன் வந்து is safe. That is what they do. They will never become you. So அதனால் focus on your cash flow. Okay, we'll catch up again in another video.